ஹாய், நான் ஏஞ்சலினா. இந்த செஷன்ல நம்ம பேரா ஜம்பிள்ஸ் பார்க்கலாம். பேங்க் எக்ஸாம்ல இங்கிலீஷ் செக்ஷன்ல கேட்கப்பட்டிருந்த ஒரு பேரா ஜம்பிள தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ நான் இப்ப இந்த கொஸ்டின் ரீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். P. Among the biggest implications of the coming drop in population is the end of plentiful labor. Sentence Q. China's population is shrinking faster than expected. Sentence R. According to the Chinese Academy of Social Sciences, the long anticipated population decline will start in 2027. Sentence S. Over the past 40 years, companies benefited from the seemingly endless scale of the Chinese workforce. Now that era is drawing to a close and companies need to prepare for a shrinking talent pool. So, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போறேன்னா, ஸோ ஆல்வேஸ் பேராஜாம்பிள்ஸ்ல டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் இருக்கும் போது அதை எப்படி நம்ம பேராகிராஃபா போடுறோமோ அந்த பேராகிராஃபா போடும்போது அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ டாபிக் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னா அது மெயின் ஐடியா ஆஃப் த பேராகிராஃப சொல்லிடும். அதனாலதான் அது டாபிக் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மெயின் ஐடியானா மைய பொருள் காட்டுது. அதனால அத டாபிக் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ நான் அது அது என்னவா இருக்கலாம்னா ஒரு ட்ரூத்தா இருக்கலாம், ஒரு ஃபேக்டா இருக்கலாம், ஒரு ரொட்டீனா கூட இருக்கலாம், எதுவா இருக்கலாம். பட் இட் ஷுட் பி அ வைட்லி அக்செப்டட் ஒன். அது நிறைய பேரால நிறைய குரூப்ஸ் ஆஃப் பீப்புளால அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கணும். நம்ம இப்போ எது டாபிக் சென்டென்ஸ் அப்படின்றத கண்டுபிடிப்போம். சோ லெட்ஸ் செக். ஒவ்வொரு சென்டென்ஸா நம்ம செக் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் among the biggest implications of the coming drop in population is the end of plentiful labor. So இங்க கீவேர்ட் நம்ம அண்டர்லைன் பண்ணலாம். biggest implications coming drop in population. இதுல ஹிண்ட் coming now. ஓகேவா? கம்மிங் இட் டாக்ஸ் அபவுட் த ஃபியூச்சர். அப்படின்னா இதுக்கு முன்னால ஏதோ பிரசன்ட்ல நடந்ததை அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. சோ தேர்ஃபோர் திஸ் இஸ் நாட் த டாபிக் சென்டென்ஸ். இது டாபிக் சென்டென்ஸா இருக்க வாய்ப்பு இல்லை. சோ நவ் நெக்ஸ்ட் சைனாஸ் பாப்புலேஷன் இஸ் ஷ்ரிங்கிங் ஃபாஸ்டர் than எக்ஸ்பெக்டட். இது ஒரு ஃபேக்ட். அதனால இது டாபிக் சென்டென்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இதை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கோம். Sentence R. According to the Chinese Academy of Social Sciences, the long anticipated na eagerly waited population decline will start in 2027. இது ஒரு ரிசர்ச் ஸ்டடி. ஓகேவா? சோ ரிசர்ச் ஸ்டடியோட கன்க்ளூஷனை சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் ஸ்டடியோட ஒரு கன்க்ளூஷனை சொல்லியிருக்காங்க. சோ எப்பயுமே ரிசர்ச் ஸ்டடி பண்ணோம்னா அதுக்கு முன்னால ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கேன் பி எதர் a truth or a fact or any other issue. ஓகே, சோ அதனால இட் cannot this one, அதாவது இந்த சென்டென்ஸ் ஆர் டாபிக் சென்டென்ஸா இருக்க முடியாது. இப்போ சென்டென்ஸ் over the past 40 years companies benefited from the seemingly endless scale of the Chinese workforce. சோ கடந்த 40 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 40 வருஷம்னு சொல்லும் போது அப்படின்னா அந்த 40 வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒரு சிஸ்டம் இருந்திருக்குது. ஓகேவா? சோ தேர்ஃபோர் அந்த சிஸ்டம் பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணி இருந்திருக்கணும். தேர்ஃபோர் திஸ் ஆல்சோ இஸ் நாட் த டாபிக் சென்டென்ஸ். சென்டென்ஸ் டி. ஃபர்ஸ்ட் வேர்டை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நவ் தட் எரா அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஸ்பேன் ஆஃப் டைம் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறமேட்டு பிரசன்ட்ல வந்திருக்காங்க. அந்த ஸ்பேன் ஆஃப் டைம் டிஸ்கஸ் பண்ற சென்டென்ஸ நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால இதுவும் டாபிக் சென்டென்ஸ் கிடையாது. சோ இப்ப நம்மளுக்கு டாபிக் சென்டென்ஸ் என்னதுன்னு கிளியரா தெரிஞ்சிருச்சு. அது கியூ தான். கியூ. ஓகே, சோ நவ் இப்ப நம்ம நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னவா இருக்கும்? இப்போ பீக்கு வாங்க.
first sentence. Among the biggest implications of the coming drop. Okay, so இது ஏதோ ஃபியூச்சர்ல வரப்போற பாப்புலேஷன் டிக்ளைன் பத்தி பேசுறாங்க. இதுவும் செகண்ட் சென்டென்ஸா இருக்கலாம், பட் நம்ம வந்து நெக்ஸ்ட் செக் பண்ணிட்டு அப்புறம் பார்ப்போம். According to the Chinese Academy of Social Sciences, the long anticipated population decline will start in 2027. இங்க will start அப்படின்னு இருக்கு. ஆல்வேஸ் நான் சொன்ன மாதிரி ரிசர்ச் ஸ்டடிக்கு முன்னால ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், ஏதாவது ட்ரூத்தோ ஃபேக்டோ இருக்கும். ஸோ தேர்ஃபோர் இதோட ரிசர்ச் ஸ்டடியும் இருக்கு, பட் சென்டென்ஸ் டீயும் இருக்கலாம், ஆனா அது இருக்காது. அது ஏன்னு நான் சொல்றேன். ஏன்னா ஆல்வேஸ் ரிசர்ச் ஸ்டடிக்கு அப்புறம் தான் காஸ் வரும். இவங்க வந்து இஸ் தி எண்ட் ஆஃப் த காஸ் வந்து சொல்றாங்க, எண்ட் ஆஃப் பிளென்டிஃபுல் லேபர் காஸ் சொல்றாங்க. ஸோ எப்பயுமே ரிசர்ச் ஸ்டடியோ ஏதோ ஒரு ப்ரிலிமினரி ஸ்டடிக்கு அப்புறம் தான் அதோட காஸ்ட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் ஆர் தான் ஃபர்ஸ்ட் வரும், பி வந்து நம்ம பார்ப்போம் எந்த ஆர்டர்ல வருது. So over the past 40 years, companies benefited from the seemingly endless scale of the Chinese workforce. So Chinese workforce பத்தி ஏதாவது சொல்ற சென்டென்ஸ் இருக்கா? Plentiful labor இருக்கு. So நம்ம ஆர்டரை பார்த்துக்கலாம். Now that era, இங்க வந்து எரான்னு சொன்னப்ப huge amount of time, huge span of time. So this era, இதோட ஆர்டர் இப்ப வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். Will start இங்க இருக்கா? Here, so after fact research study வரும், or will startங்கிறது வந்து இங்க coming drop in population ஏதோ ஒரு காச பத்தி சொல்றாங்க, will start. So therefore P. அப்புறமேட்டு now that eraனா that span of time, huge span of time முடியுது, அத பத்தி பேசுறாங்க. அப்படின்னா the past 40 yearsங்கிறத span of time அதான் இங்க keyword. So therefore inga yes, then undoubtedly T தான். So QR PST தான் correct answer. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you. Take care.